தேவனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. வயிற்றில் என்னை அழைத்தாய். தரணியின் தனி பெரும் பணிக்காய். தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய். இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். வந்தேன் வந்தேன் இறைவா. தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா. தந்தேன் தந்தேன் தலைவா. தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே. நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும்
இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா தாய் வயிற்றில் என்னை அழைத்தார் தரணியின் தனி பெரும் பணிக்காய் தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய் இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்து விட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரவேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்தின் தொடக்க நாளில் இந்த நாளும் இந்த மாதமும் இந்த ஆண்டும் இனிய நாட்களாக அமைய என்னுடைய ஜெபங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் நல்ல உடல்நலத்தோடு வாழவும், ஆரோக்கியமாக, அமைதியாக, ஆனந்தமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக நிரம்பி அமையவும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு வேண்டுகிறேன். வாழ்க்கையில எப்படி வாழலாம் என்று நாம் நினைத்துவிட முடியாது. ஒரு இளமை பருவம் வருகின்ற சமயத்திலே, பிற்காலத்திலே, வருங்காலத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம், என்னவாக மாறப்போகிறோம் என்கிற ஒரு குறிக்கோள், ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இல்லை என்று சொன்னால், அல்லது பணியாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, விருது வாக்கு இல்லாமலோ, நோக்கம் இல்லாமலோ, தெளிவுகள் இல்லாமலோ உண்டு என்று சொன்னால் வாழ்க்கை சுறுசுறுப்பாக மாறாது. ஆனால் வாழ்க்கையில நோக்கமும் தெளிவும் திட்டங்களும் விருதுவாக்கும் குறிக்கோளும் இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கை கஷ்டங்கள் வந்தாலும் கூட, சுமைகள் வந்தாலும் கூட சுறுசுறுப்பாக அமையும் என்பதுதான் என்னுடைய அனுபவம். நம்முடைய பணிகளை நம்மை சுற்றி இருக்கிறவர் நம்மை பாராட்டாமல் இருந்தாலும் சரி, நம்மளை இழுத்து கொண்டு போய் மலையில மேலே ஏறி உள்ள தள்ளி பார்த்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை விறுவிறுப்பாகத்தான் இருக்கும்.
அதற்கு இயேசுவே நமக்கு உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில விருதுவாக்கு உண்டா, தெளிவு உண்டா, இலக்கு உண்டா, வாக்குறுதிகள் உண்டா? இல்லையெனில் விறுவிறுப்பு இருக்காது, சுவை இருக்காது, வாழ்க்கை தித்திக்காது, கசக்கும், மிகவே கசக்கும். எனவே மீதம் இருக்கின்ற நாட்களை சுறுசுறுப்பாக்க, சுவையாக மாற்ற இலக்குகள் தெளிவுகள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் பணியிலும் எடுத்துக்கொள்வது நாளிலே நலமாக இருக்கும். அதற்கு உதாரணமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன் வருகிறார். அவருடைய விருதுவாக்கு என்ன? இந்த வயதுல ஆண்டவருக்கு விருதுவாக்கு தேவையில்லையே, இலக்கு தேவையில்லையே. அவரே படைச்சுக்கிட்டு அவரே தின்னு அழிக்கலாமே, எப்படி வாழலாமே, எதுக்கு? அவருடைய விருதுவாக்கு பாருங்க. எழுந்து வாசிக்கிறார். அதுல தெளிவா தெரியுது ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது என்பதை பற்றி மிக தெளிவாக இருக்கிறது. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். அவருடைய இலக்கு மக்கள் ஏழைகள். காரணம், இறையாட்சி உங்களுக்குரியது என்ற நல்ல செய்தியை ஏழைகளுக்கு அறிவிக்கின்ற விருதுவாக்கு. சிறைப்பட்டோர்கள் விடுதலை பெற வேண்டும், அவர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். மக்களின் அகக்கண்களை திறந்து பார்வையளிக்கிற விருதுவாக்கு. ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கின்ற விருதுவாக்கு. இந்த திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றிய பிறகுதான் தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி மண்ணகத்திலிருந்து பிரிந்து விண்ணகம் சென்றார். இயேசுவின் பணி வாழ்வின் தொடக்கம் பற்றிய செய்தி இது. இயேசு தன்னை போதகராக அடையாளப்படுத்திக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று தாங்கள் எப்படி மாற வேண்டும் என கனவுகள் வைத்திருக்கிறார்கள். அந்த கனவு உண்மையில் நிறைவேறுகிற போது நிச்சயம் அது மிகுந்த மகிழ்ச்சி தரும். ஆனால் பல கஷ்டங்கள் பட்டிருப்பார்கள். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். உதாரணத்துக்கு, நான் குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடக்க காலத்திலிருந்தே தயாரிப்போடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். பல எதிர்ப்புகள், பல நோய்கள், பல சவால்கள், பல சங்கடங்கள், பல எதிர்ப்புகள், ஏளனங்கள் இருந்தாலும் முதல் நாள் திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கிற பொழுது எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருந்தேன் என்று எனக்கு தெரியும், என்னை போன்ற குருக்களுக்கும் தெரியும். இப்போது உள்ள திருப்பலிக்கும் அப்பொழுது இருந்த திருப்பலிக்கும் உள்ளதை ஒப்பிட்டு கூட பார்க்கலாம். அனுபவங்கள் திருப்பலி ஒன்றாக இருக்கலாம், அனுபவங்கள் வேறு. இந்த அனுபவம் தான் இயேசுவுக்கும் தொழுகை கூடத்திலே முதலாக அவர் போதிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை தனது பணி வாழ்வின் தொடக்கமாக பயன்படுத்தி கொடுக்கிறார். தொடக்கமே எதனோடும் சமரசம் இல்லாத தொடக்கம். இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க. யார் என்ன நினைத்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்கிற ஏக்கம் இயேசுவின் வார்த்தைகளில் தென்படுகிறது. யூதர்களை கோபப்படுத்திய தொடக்கம். ஏனென்றால் இதுவரை தாங்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தாங்கள் மட்டும்தான் மீட்பை பெறுவோம் என்று நம்பியிருந்தவர்கள் இப்போது புதிய போதனை கேட்கிறார்கள். புறவினத்தார்களை நரகத்தில் எரியும் நெருப்பிற்கு விறகுகளாக இருப்பதற்குத்தான் கடவுள் படைத்திருக்கிறார் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அவர்களும் மீட்புக்குரியவர்கள் என்று கேட்கிற போது நிச்சயம் கோபம் வரத்தானே செய்யும். இது இயேசுவுக்கும் தெரியும். ஆனால் உண்மையை உரைப்பதற்காகவே வந்தவர் அதிலிருந்து கொஞ்சம் கூட விலக விரும்பவே இல்லை. நாம் சொல்லுகிற வார்த்தை அனைவருக்கும் இனிப்பாக இருக்க முடியாது. நாம் சொல்லுகிற தீர்ப்புகள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியாது. உண்மையை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது. அதற்கு நமக்கு துணிவும் வேண்டும், தெளிவும் வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள் வரிசையிலே முதலில் யார் நிற்பாங்கன்னா, உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சுற்றத்தார், உறவுக்காரர், ஊரார்கள். உன் புரட்சி சிந்தனைகள், வளர்ச்சி பணிகள் பழித்துரைக்கப்படலாம். ஆனால் இந்த சமூகத்திலே, சமுதாயத்திலே, திருச்சபையிலே உனக்கென ஒரு பணியை இறைவன் தீர்மானித்துள்ளார். அதை நீ நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை உன்னை சுற்றி வாழுகிற சமுதாயம் அதை பயன்படுத்தாமல் போகலாம். ஆனால் பறந்து விழுந்த சமுதாயம் பயன்பெறும். இயேசுவின் பணியை சொந்த ஊரார் அலட்சியம் செய்தார்கள். ஆனால் சமாரியர், சீரோ பெனிசிய பெண்ணும் 100 தலைவரும் பயனும் பாராட்டும் பெற்றனர். இறைவாக்கினர் எலியாவின் நல்கொடையை பஞ்சகாலத்தில் இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்கவில்லை. ஆனால் சாரி பாத்தில் வாழ்ந்த கைம்பெண் அனுபவித்தாள். எலிசா இறைவாக்கினரின் குணமாக்கும் வல்லமையை சிரியா நாட்டு நாமான் மட்டுமே பெற்றான். உனக்கென ஒரு பணியை நிர்ணயம் செய்து கொள். உன்னை அழைத்த இறைவன் உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உனக்கு வேண்டிய ஆற்றலும் அருளும் அவரே தந்து உன்னை தாங்கி வழிநடத்துகிறார். புறப்படுவோம், இயேசுவோடு புறப்படுவோம். நமது பணியை நிறைவுரை செய்ய. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, தூய ஆவியின்
துணையோடு நாங்கள் வழிநடக்க எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்கள், பல்வேறு வகையான காய்ச்சல்களால், காய்ச்சலின் மறு உருவங்களிலே மக்கள் வாழுகின்ற பொழுது அத்தனை நோய்களிலிருந்து மக்களை நீ நலமாக்கி குணப்படுத்தியருளும். பலவிதமான கற்பனைகளோடு வாழுகின்ற, இயக்கங்களோடு வாழுகின்ற மக்களுக்கு இயக்கங்களை தணித்து கற்பனைகளை, கனவுகளை நனவாக்கும். நல்ல உழைப்பையும் உழைப்புக்கான வாய்ப்புகளை, ஆரோக்கியமான, ஆனந்தமான, மகிழ்வான இலக்குகளோடு, குறிப்பாக இளையோர்கள், சிறியோர்கள் வாழ வளர தேவையான ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்
கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.